விஜய் வேகம் பிடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். He is going to be a player. இந்த கரூர் சம்பவத்துல அவங்களோட ஹேண்ட்லிங் தவறு. மற்றபடி ஆரம்பத்துல இருந்து அது ஒரு சரியான கோட்டில் தான் போயிட்டு இருக்கு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிதி உதவி செய்தது இதெல்லாம் சரியான விஷயம் தான். அதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். காயம்பட்டவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காரு, இன்னமும் கொடுக்கல. கொடுப்பாருன்னு தான் நான் உறுதியா நம்புறேன். இந்த ஆறுதல் சொன்ன விதம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. விஜய் அவர்கள் இந்த மக்களை இங்க சந்திச்சது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீரைல் பண்ணுமா? ஏன்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுது. இல்ல அப்படி பார்த்தா பிறகு கவர்மெண்ட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு, மோடி 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாத. விஜய் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கரூருக்கு போறதுக்கு அனுமதி கிடைக்கல, போதிய பாதுகாப்பு இல்லை. அரங்கத்துக்கு விஜய் வர போறாரு அப்படின்னா அரங்கத்துக்கு வெளிவட்டத்துல இருக்கிற பாதுகாப்பை போலீஸ் கவனிக்கலாம். ஒரு நட்சத்திரம் வராருங்கிறதுக்கா இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுன்னா அது அர்த்தமே இல்லையே. அவரு எத்தனையோ படப்பிடிப்பு தலங்களுக்கு எல்லாம் போறாரு, அப்ப பாதுகாப்பா வாங்கிட்டு போறாரு. இதே மகாபலிபுரத்துக்கு போனாருங்க, என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? அக்யூஸ் லிஸ்ட்ல தாவேகா 3 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா கோர்ட்ல நீங்க அவங்களுக்கு எதிராகவோ இல்ல அவங்கள ஒட்டியோ தான் குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ண முடியும். லோக்கல் போலீஸ் காரணம் அப்படின்னா இன்னும் அக்யூஸ் லிஸ்ட்ல நீங்க விரிவுபடுத்தணும். அதாவது அந்த நேரத்துல லோக்கலா இருந்த எஸ்பியோ இல்ல டிஎஸ்பியோ அவங்களெல்லாம் உள்ள சேர்க்கணும். அந்த முயற்சி எதுவுமே இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு லோக்கல் கவர்மெண்ட் அபிஷியல். சிபிஐ அடிஷனல் எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணையில் நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். 25ஆம் தேதி தான் இவங்க கரூருக்கு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்காங்க. 26ஆம் தேதி தான் பெர்மிஷன் தரப்படுது. 27ஆம் தேதிக்குள்ள எல்லா சதியும் ரெடி பண்ணிட்டாங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார். சரியா 1 மாதத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் இந்த கரூர் மக்களை இங்க மகாபலிபுரத்துல சந்திச்சிருக்காரு. அந்த மக்கள் விஜய் மேல கோபமா இருக்காங்க அப்படின்னு நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டதுல அந்த 41 பேர் உயிரிழந்தவங்களுடைய 38 குடும்பத்தினர் இங்க சந்திச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிதி உதவி செய்தது இதெல்லாம் சரியான விஷயம் தான். அதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். காயம்பட்டவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காரு, இன்னமும் கொடுக்கல. கொடுப்பாருன்னு தான் நான் உறுதியா நம்புறேன். இந்த ஆறுதல் சொன்ன விதம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக அழைத்து ஆறுதல் சொல்வது அது இதுவரைக்கும் அது மரபு இல்லை. அது பொலிட்டிக்கல் கன்வென்ஷன் சொல்லுவாங்க, மொராலிட்டி அது இல்லை. அது கொஞ்சம் பல செக்டார்ல அது ஒரு அருவருப்பை கிளப்பி இருந்தது. அது விஜய் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கரூருக்கு போறதுக்கு அனுமதி கிடைக்கல, போதிய பாதுகாப்பு இல்லை, சரியான மண்டபம் கிடைக்கல, இப்படியான பல காரணங்களை சொன்னாங்க. ஆனா அருண்ராஜ் ஐஏஎஸோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலங்க. என்னன்னா போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. முதல்ல 2 hours சொல்லியிருக்காங்க, அப்புறம் 3 hours சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரே தான் அந்த இன்டர்வியூல சொல்றாரு. 3 hours சொன்னாங்க. அந்த டைம் எங்களுக்கு போதாது, ஒவ்வொருவரையா நாங்க பார்த்து பேசணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃபேமிலிக்கு வேணும், அதனால முடியாது. அது போக அந்த மண்டபம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நீங்க தான் பண்ணிக்கிடணும்னு அவங்க சொன்னாங்க. பொதுவாக தனியார் அரங்கத்துல நம்ம நடத்தணும்னாலோ இல்ல அந்த உள்ளரங்க கூட்டம்னாலோ நம்ம தான் பண்ணணுங்க. பாதுகாப்பு ஏற்பாடா இருந்தாலும் சரிதான், வெளியில நம்ம ஒரு கம்பிகள்லாம் கட்டி தடுப்பா ஏற்படுத்துவதா இருந்தாலும் சரிதான், அது நம்ம பொறுப்பு தான். எப்பவுமே ஆர்கனைசர் பொறுப்பு தான். நீங்க அரங்க கூட்டத்துல எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாலாம் நடத்துறோம். நல்ல கூட்டம் வர்ற நூல் எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. இப்ப வைரமுத்து நூல்லாம் வெளியிட்டீங்க. ஆர்கனைசர் பொறுப்பா இருந்தாலும் விஜய் மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்டாடமா இருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட கரூர்ல இந்த ஸ்டாம்ப் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அவர் அந்த கரூர் போறாரு அப்படிங்கிறப்ப அவருடைய பாதுகாப்பையும் அங்க வரக்கூடியவங்கள பாதுகாப்பையும் உறுதி செய்யறது காவல்துறையோட விஷயமா தானே இருக்கு. 41 குடும்பம் தானே வரப்போகுதாங்க, மத்தவங்க வரக்கூடாதுல்ல. ஒரு ஸ்பெசிபிக் ஈவெண்ட் நீங்க சொல்றது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா ஒரு பொது நிகழ்ச்சிக்கு பொருந்தும். அரங்க கூட்டம் ஸ்பெசிபிக்கா 41 குடும்பம் மட்டும்தான். ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வரதா இருந்தா கூட 200 பேர், 10 பேர் வரதா இருந்தா கூட 400 பேர், அவ்வளவுதானே அதுல கணக்கு வரும். நீங்க பொதுமக்களை எல்லாம் உள்ள விட்டீங்கன்னா திருப்பி அது பப்ளிக் மீட்டிங்ல அது எப்படி அரங்க கூட்டமா இருக்க முடியும்? ஓகே. ஏன்னா தாவேகாவுடைய சொல்லும் போது எங்களுக்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்கல, அதனாலதான் நாங்க கரூர் மக்கள் இங்க கூப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது அவரும் அவங்க கட்சியை சேர்ந்த இன்னொரு மூத்த தலைவர் அருண்ராஜ் சொல்றதே அதுக்கு நேர் எதிர்பார்ப்பமா இருக்கு. அதான் அதோட காரணம். சரி, அவங்க பல குரல்ல பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இவர் கரூருக்கு போயிட்டு கரூர்ல வச்சுதான் இந்த பேட்டியை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் இப்படிதான் சொல்றாரு. அதாவது அடிப்படையில அவங்க கரூருக்கு போகணும்னு டிஜிபிக்கு கடிதம் எழுதுனாங்க. யாரா இருந்தாலும் நீங்க டிஜிபி எப்பவுமே பெர்மிஷன் கொடுக்க முடியாது, உள்ளூர் போலீஸ் தான் கொடுக்க முடியாது, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான்.
டிஜிபி என்ன சொல்றாருன்னா, நீங்க உள்ளூர் போலீஸ்ட போய் அணுகுங்க, உங்க சார்பா ஒரு கோஆர்டினேட்டர் போடுங்கன்னாரு. அதோட அவர் பணி முடிஞ்சிருச்சு. உள்ளூர் போலீஸ போய் இவங்க பார்த்திருக்காங்க, லெட்டர் கொடுத்திருக்காங்க, இந்த அரங்கத்துல எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக்கா அந்த அரங்கத்தையும் சொல்லியிருக்காங்க. உள்ளூர் போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க 3 hours வச்சுக்கங்கன்னு சொல்லுது. மார்னிங்கோ ஈவினிங்கோ உங்களுக்கு வசதியான நேரத்துல 3 hours வச்சுக்கங்கன்னு சொல்லுது. 3 ஹவர்ஸுக்கு மேல டைம் வேணும்னு கேட்டா அவங்க ரிலாக்ஸ் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்ல கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு 5 hours வேணுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். அப்படியான ஸ்டெப் எதையுமே அவங்க எடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த டைம் பத்தாது அப்படின்றாங்க. சரி, அப்படி நம்ம ஒரு இன்டெஃபினிட்டா ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா? அது எப்படி பாசிபிள்? அப்படியே எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணுமா? அதே மாதிரி நாங்கெல்லாம் அரங்க கூட்டங்க டிக்கெட் கொடுத்தாங்க, திமுக அரங்க கூட்டம் போயிட்டு இருந்தோம். அதிகபட்சம் 5 ரூபா, குறைந்தபட்சம் 1 ரூபா. நான் காலேஜ் டேஸ்ல 1 ரூபா கொடுத்து மதுரையில தமுக கிரவுண்ட்ல பெரிய தலைவர்கள் அண்ணா கலைஞர் பேச்செல்லாம் கேட்க போயிருக்கேன். வெறும் 1 ரூபாய்ங்க. 1 ரூபாய்க்கே எங்கேயோ பின்னாடி தான் உட்காந்துருக்கணும். நட்சத்திர பேச்சாளர்களோட அந்தஸ்தே எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சுங்கிறத வச்சு. இதுதான் ஒரு காலமா இருந்துச்சு. இப்ப அரங்க கூட்டத்துக்கு உண்மையிலே ஆள் வராது. விஜய் வராரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஆள் வரும். ஆனா அது பொதுமக்கள் கூட்டம் இல்ல, அது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டம் இல்ல. அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு தானே இருக்கு. சார், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய கடமை அவர்களுடைய தொண்டர்களை அவங்க வந்து கட்டுப்படுத்திட முடியும். இன்வைட் பண்ண முடியும்ன்ற. ஆமா, அதை தாண்டி தொண்டர்கள் வந்தாலுமே அவங்களால கட்டுப்படுத்திட முடியும். ஆனா சப்போஸ் பப்ளிக் விஜய் இங்க வராரு அப்படின்னா, அவரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா வருவாங்கல்ல, அவங்க எப்படி வரும்? அரங்கத்துக்கு வந்து விஜய் வர போறாரு அப்படின்னா அரங்கத்துக்கு வெளிவட்டத்துல இருக்கிற பாதுகாப்பை போலீஸ் கவனிக்கலாம். அப்போ அதை கார்டன் பண்ணணும். நீங்க இதெல்லாம் சாத்தியமான யோசிச்சு பாருங்க. விஜய்ங்கிறவரை அவர் எவ்வளவு பெரிய நட்சத்திரமா வேணாலும் இருக்கட்டும், ஒரு நட்சத்திரம் வராருங்கிறதுக்கா இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுன்னா அதுல அர்த்தமே இல்லையே. அவர் இருக்கட்டுங்க, அவரு பெரிய ஸ்டாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவரை போட்டு 500 கோடி 300 கோடி வந்து படம் எடுக்கிறவங்க வந்து அது அவன் பாடுங்க. இப்ப அவரு எத்தனையோ படப்பிடிப்பு தலங்களுக்கு எல்லாம் போறாரு, அப்பெல்லாம் பாதுகாப்பா வாங்கிட்டு போறாரு. இங்கே இதே மகாபலிபுரத்துக்கு போனாருங்க, என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? மகாபலிபுரத்துல வந்து ஒரு தனியார் விடுதி தானே அது. அப்ப தனியார் விடுதியோட காம்பவுண்ட் கேட்ல இருந்து அந்த விடுதிக்கு போற வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும்ல அதுல. அப்ப என்ன பாதுகாப்போட போனாரு அவரு? சரி, அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறாருன்ற அரசியல் ரீதியா என்ன வேணாலும் சொல்லாங்க, அதை பத்தி தவறு கிடையாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த கரூர் மக்கள் இங்க கூப்பிட்டு சந்திச்சது அப்படிங்கிறது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை டீரெயில் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும் அமையும். அந்த மக்கள் இங்க வர்றாங்க, விஜயை பாக்குறாங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா வந்து உயிரிழந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ அதுவுமே அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா? அந்த மக்களை வந்து நேரடியாவே அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல. ஸோ அது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது தொய்வையோ இல்லை வந்து இவர்கள் சார்பா சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து டீரெயில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. நான் சிபிஐ கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேங்க ஆஸ் எ லாயர். சில வழக்குகளை எடுத்து நடத்தியிருக்கிறேன். ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கு. இந்த மேட்டர்ல 60 நாள் தாங்க. 60 நாள்னா இன்னைய தேதிக்கு அவங்க பேசிக் எஃப்ஐஆரை வச்சுதான் சிபிஐ வந்து வேற அடிஷனல் எஃப்ஐஆர் போடல. அடிஷனல் எஃப்ஐஆர் போடுறதுனா சிபிஐ கோர்ட்டுக்கு போகணும். அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி, சூப்பர்விஷன் கமிட்டி இருக்க சுப்ரீம் கோர்ட், அதுல எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்படிலாம் பண்ண மாதிரி தெரியல. அப்படின்னா 60 நாள்லயே பல நாட்கள் முடிஞ்சு போச்சுங்க. இன்னமும் மிஞ்சி போனா ஒரு 1.5 மாசம் டைம் இருக்கும் அவங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு. இல்லைன்னா என்ன ரீசன்னால டிலே ஆகுதுன்னு கோர்ட்ல பெர்மிஷன் கேட்க போனோம், அதை எதிர்த்து வாதாட போவாங்க. அது படுபயங்கரமான சிக்கலுங்க. கண்டனேஷன் ஆஃப் டிலேன்னு அதுக்கு பேரு. கண்டனேஷன் ஆஃப் டிலே ஒரு பெரிய ப்ராசஸ். சஃபிஷியன்ட் ரீசன் காட்டணும். அப்போ சஃபிஷியன்ட் ரீசன் இதுல இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விசாரணை எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. பழைய பேசிக் எஃப்ஐஆர்ல இருக்கிறது 3 பேர் தான். 3 பேரும் வந்து 3 பேர்ல ஒருத்தர் வந்து ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு போயிட்டு பெயில்ல இருக்காரு. மீத 2 பேரும் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ராசஸ்ல இருக்காங்க. அவ்வளவுதான், அரெஸ்ட் பண்ண போறது இல்லை. அதை தாண்டி வந்து காவல்துறையோட மெத்தனம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பேசிக் எஃப்ஐஆர்ல வரல. பேசிக் எஃப்ஐஆரை படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், லோக்கல் கவர்மெண்ட் அபிஷியல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, 41 பேர் இறந்து போயிட்டாங்க, இது சம்பந்தமா விசாரிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு வந்து சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி 3 பேரை சொல்லிட்டாங்க. மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார். ஏன்னா அந்த 3 பேரும் பெர்மிஷன் கேட்டு கொடுத்த ஆர்கனைசர்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள் ரீசன் அதுதான். விஜய் பேரெல்லாம் அதுல கிடையாது. இதை தாண்டி வந்து போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிற கம்ப்ளைண்டே எங்கேயுமே இல்லைங்க. அதான் இதோட சிக்கல். எங்க இருக்கு சொல்லுங்க? போலீஸ் மெத்தனம் தான் காரணங்கிறது பொது வழியில பேசப்படுற விஷயம். சதி கோட்பாடு, அரசியல், அது வேற. பட் அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்துக்கு தேவையான புகார், பிராது, அது இல்ல. சிபிஐ வந்து அடிஷனல் எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணையில் நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோம், அதுக்கே டைம் இல்லைங்க. 25ஆம் தேதி தான் இவங்க வந்து கரூருக்கு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்காங்க.
26ஆம் தேதி தான் பெர்மிஷன் தரப்படுது. 27ஆம் தேதிக்குள்ள எல்லா சதியும் வந்து ரெடி பண்ணிட்டாங்களா? நிர்மல்குமாரோ யாரோ வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டிராப்புங்க, போய் வைத்து பிடித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி விஜய் அவர்கள் இந்த மக்களை இங்க சந்திச்சது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீரைல் பண்ணுமா? ஏன்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுது. விஜய் அவர்கள் அதான் சொல்றேன், என்னன்னா விஜய் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த மக்களை அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படி பார்த்தா பிறகு கவர்மெண்ட்டும் 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு, மோடி 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு, அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? சரி, அதெல்லாம் பண்ணாதுங்க. இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது ஒரு டீடைல் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த டீடைல்ல நம்ம வந்து விட்னஸ் லிஸ்ட் கொண்டு வரணும்ல, அப்புறம் சான்றாவணம் பட்டியலிடப்படணும். ஆனா அக்யூஸ்ட் 3 பேரும் தாவேகா தான். எனக்கு உண்மையிலே எனக்கு அது புரியல. சரி, அக்யூஸ்ட் லிஸ்ட்ல தாவேகா 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து நீங்க அவங்களுக்கு எதிராகவோ இல்ல அவங்கள ஒட்டியோ தான் குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ண முடியும். லோக்கல் போலீஸ் காரணம் அப்படின்னா இன்னும் அக்யூஸ் லிஸ்ட நீங்க விரிவுபடுத்தணும். அதாவது அந்த நேரத்துல லோக்கலா இருந்த எஸ்பியோ இல்ல டிஎஸ்பியோ அவங்களெல்லாம் உள்ள சேர்க்கணும். அந்த முயற்சி எதுவுமே இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்களேன் நீங்களே. சாதாரண சிம்பிள் லீகல் ப்ரொசீஜர் தானுங்க இது. அதே மாதிரி சிபிஐ புஷியானந்த் மீதும் நிர்மல்குமார் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்படிங்கிற விஷயங்களும் பார்க்க முடியுது. இல்ல சிபிஐ வழக்கு பதிவு பண்ணலங்க. பேசிக் எஃப்ஐஆர், பழைய எஃப்ஐஆர் அவங்க வந்து திருப்பி நாங்க இதை விசாரிக்க போறோம்னு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பழைய எஃப்ஐஆர் தான். ஆனா இதை வந்து இங்க இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா சில எதிர்கட்சிக்காரங்களும் அவங்கள தான ஸ்போக் பர்சனும் இதை வந்து பொதுவெளியிலே வந்து வெளியிடுறாங்க. சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, வழக்கு பதிவு ஆரம்பிச்சாங்க. இது எப்படி வரும்னாங்க, முதல் தகவல் அறிக்கைங்கிறது மாற்றவே முடியாது. அது பேசிக் டாக்குமெண்ட். இது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, எங்க வீட்டுல நகை திருடு போயிடுச்சுங்க, இப்படி நாங்க 8:30 மணிக்கு வெளியில போயிருந்தோம், 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம், பீரோ திறந்து கிடந்ததுன்னு டீடைல் பண்ணிட்டு எங்களுக்கு 3 பேர் பேர்ல சந்தேகம் இருக்குங்க, 1, 2, 3 ஒருத்தங்க எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்க இப்ப காணாம போயிட்டாங்க, இப்படி ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம்ல, அதுதான் முதல் தகவல் அறிக்கை. இவ்வளவுதான். அது வந்து விசாரணை கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல்ல யார் தகவல் கொடுக்குறாங்களோ அவங்கள பேஸ் பண்ண அறிக்கை. நம்ம கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கவுண்டர் கம்ப்ளைண்ட்னா என்னன்னா, இதுக்கு நேர எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, 2 கம்ப்ளைண்ட் இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அப்படி எதுவுமே கொடுக்கல இவங்க தரப்புல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு லோக்கல் கவர்மெண்ட் அபிஷியல். அவர் சம்பவத்தை டீடைல் பண்ணியிருக்காரு. சம்பவத்தின் விளைவாக 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட நிக்குது மேட்டர். கவுண்டர் கம்ப்ளைண்ட் தாவேகா தரப்புலையோ இல்ல வேற கட்சி தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ யாரும் கொடுக்கல. அப்போ அடிப்படையான முதல் தகவல் அறிக்கை என்பது இதுதான். இந்த முதல் தகவல் அறிக்கை சிபிஐக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. முதல்ல அது லோக்கல் போலீஸ் விசாரிச்சது, கரூர் போலீஸ். அதுக்கு பிறகு வந்து எஸ்ஐடி விசாரிச்சது. அதுக்கு பிறகு சிபிஐ விசாரிக்குது. இவ்வளவுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். சிபிஐ புதுசா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுன்னா சப்ளிமெண்டரி தான் போட முடியுமே தவிர பழைய எஃப்ஐஆரை மாற்ற முடியாது. யாருமே மாற்ற முடியாது, எப்போதுமே மாற்ற முடியாது, எந்த எஃப்ஐஆர்லயும் மாற்ற முடியாது. அப்போ புது எஃப்ஐஆர் இவங்க போடுறோம், இல்ல சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர், கூடுதல் தகவல்கள், இப்படி போகணும். அதுவும் பண்ண மாதிரி தெரியல, இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியலங்க. அப்ப இன்னைக்கு தேதி என்னாச்சு? நீங்களே சொன்ன மாதிரி 1 மாசம் முடிஞ்சு போச்சு. அப்ப மேற்கொண்டு என்ன பண்ண போறாங்க? சம்பவம் நடந்து 1 மாசம் முடிஞ்சு போச்சு. எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 27 நாள் இருக்குங்க, 27-25 நாள் இருக்கணும். அதுக்கு பிறகு சிபிஐ. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக இவங்க கோர்ட்டுக்கு போகணும் இல்லைங்களா? அந்த இடம் அதுல வந்து இன்னமும் லீகலா நிறைய ஹோல்ஸ் இருக்குங்களா, ஓட்ட ஏகப்பட்டதுல இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து கேரி ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன்? விஜய் வேகம் பிடிப்பாரு தான் நான் நினைக்கிறேன். he is going to be a player. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த கரூர் சம்பவத்துல அவங்களோட ஹேண்ட்லிங் தவறு, ப்ராபபிலி அது இன்எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். மற்றபடி ஆரம்பத்துல இருந்து அது ஒரு சரியான கோட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிகளை எதிர்ப்பதுதான் ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு அடிகோலம். அது கரெக்டா தான் செஞ்சாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல வதந்திகள் கிளம்பிச்சு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணல சரியா. ஆனா நேற்று முன்தினம் வந்து அது அட்ரஸ்ட். அது எங்களோட கொள்கை என்பது கூட்டணி எல்லாம் கிடையாது. விஜய் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கும் பிஜேபியும் கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்து இன்னும் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்க? அது அவசியமும் கூட. என்னன்னா தாவேகா காரங்களுக்கே அதுல வந்து மனக்கிலேசம் வந்துரும். சரி, ஒவ்வொரு கட்சியிலீங்க செலவு பண்றதுக்கு ஆள் வேணும். அது லோக்கல் பார்ட்டி பர்சன் தான் செலவு பண்ண முடியும். சாதாரண வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கு தினம் 1000 ரூபாய் வேணுங்க. அது ஒன்றிய அளவுல இருந்தா எவ்வளவு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துங்க. ஏன்னா இங்க கட்சிக்காரன்னு இருந்தா பொதுமக்கள் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு குறைகளை சொல்றதுக்கு வருவாங்க,
டீ காபி கொடுத்தாவது உபசரிக்கணும். ம். அப்போ அவன் செலவு பண்றவன் வந்து தயங்குவான். சரி நம்ம செலவு பண்ணிட்டே போறோம், கூட்டணி பேசுறாங்க, நமக்கு 30 சீட் 40 சீட் தான் கிடைக்கும்னா இந்த சீட்ல வந்து அதிமுகவுக்கு போயிரும், பிஜேபிக்கு போயிரும், நமக்கு வாய்ப்பு இல்ல, பாத்துக்கிடலான்னு சொல்லி அவன் வந்து பர்ச மூடி வச்சிருவான். ஓகே. கூட்டணி இல்ல, 234 தொகுதியில் நாங்க தான் நிக்க போறோம், இல்ல ம். விஜய் தான் முதலமைச்சர், அதை ஒத்துக்கிட்டு ம். வர்றவங்க வரட்டும் அப்படி சொன்னா கட்சிக்காரனுக்கு உற்சாகம் இருக்கும். இந்த ஒரு ம். மாசத்துல அவன் சோர்ந்துட்டான். அதை வந்து இப்ப ஈடு கட்டி இருக்காங்க. அப்படின்னா மீண்டும் வேகம் பிடித்து போவார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் வந்து அவரோட பிரச்சாரத்தை தொடங்குவாராங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஒரு மாத்தி மாத்தி வெவ்வேறு சிக்னல் தராங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஓபி போட்ட பிறகுதான் நாங்க பிரச்சாரத்துக்கு போக போறோம், விஜய் பிரச்சாரம். அப்ப எஸ்ஓபினா அது வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அப்ரூவ் பண்ணி அப்படி எல்லாம் வரணும். அது ரொம்ப டைம். ஆனா கோர்ட் வந்து ஒரு 10 நாளைக்குள்ள எஸ்ஓபிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஃபார்ம் தானே பண்ணணும். அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும்ல. அது எஸ்ஓபி அப்டேட் பண்ணுவாங்கல்ல 4 பேரு. சரி நீங்க கோர்ட்டுக்கு போனா எதுவா இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுவேன்லங்க. இன்னொரு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி அப்டேட் பண்ணுவோம்ல. அது போக எஸ்ஓபி எல்லாம் ஏற்கனவே இருக்குங்க. கிரவுட் கண்ட்ரோல் எஸ்ஓபி எத்தனை வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. மத்திய எஸ்ஓபி வேணுமா, மாநிலத்தில் இருக்கிற எஸ்ஓபி வேணுமா? இந்த மெரினா ஜன நெரிசல் விவகாரத்துல நான் பழைய எஸ்ஓபி எல்லாம் எடுத்து வச்சு பேசியிருக்கேன். எஸ்ஓபி நீங்க எங்க கடைபிடிச்சீங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கோம். அப்ப எஸ்ஓபிஸ் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. எஸ்ஓபி வந்து சரியா இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல. புதுடெல்லியில ரயில்ல வந்து இந்த இதேதான் இப்போ சத் பூஜா நடந்ததுங்களே, அதுக்கு ஏற போகும்போது ஜன நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்போ கூட ஒரு எஸ்ஓபி நம்ம போட்டிருக்கோம், ஆல் இண்டியா எஸ்ஓபி. ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது பழைய எஸ்ஓபி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நவம்பர் மாசம் கடைசியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க கோர்ட்ல. இந்த டிஸ்கஷன் முடியும் போது டிசம்பர் மாசம் கோர்ட் வெக்கேஷன் வந்துடும். வெக்கேஷன் வந்த பிறகு அது அப்படியே அங்க நிலுவையில இருக்கும். எஸ்ஓபி போட்ட பிறகுதான் நான் போவேன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. என்ன காரணம்னா இப்பவும் நீங்க போறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ரோட் ஷோ நடத்துறதுக்கு மட்டும்தான் தடை. அது எல்லாருக்கும் தடை. இனி யாரும் ரோட் ஷோ நடத்த முடியாது, முதலமைச்சர் உட்பட. அப்போ கூட்டம் அது தடையே கிடையாதுங்களே. கோர்ட்டே தெளிவா சொல்லி வச்சுக்கல. கூட்டத்துக்கு யாரும் அனுமதி கேட்டாலும் நீங்க வந்து வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி அனுமதி கொடுங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் லா. அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசு எஸ்ஓபிஸ் ஃபார்ம் பண்ற வரையும் எந்த ஒரு பொது கூட்டங்களும் பொது நிகழ்வுக்கும் அனுமதி தர மாட்டாங்க சொல்லியிருந்தாங்க. பொதுக்கூட்டமே கிடையாது. இப்போதும் நீங்க பொதுக்கூட்டம் போடலாம் டெசிக்னேட்டட் பிளேஸ்ல. அப்ப அதுக்கு பிறகு எத்தனை பொதுக்கூட்டம் நடத்திருக்கு? புரியுது. எங்க சொல்லியிருக்காங்க அப்படி? மீண்டும் மீண்டும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ரோட் ஷோ தாங்க இப்ப நடத்த முடியாது. பொதுக்கூட்டம் நீங்க நடத்திக்கிட்டே இருக்கலாம், எத்தனை பொதுக்கூட்டம் வேணாலும் நடத்தலாம். அப்படின்னா நீங்க தேவர் குரு பூஜையை நடத்திருக்க முடியாது. இல்ல ஒரு ஏன்னா அவங்க நீதிமன்றத்துல கூடுறப்ப அரசியல் கூட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா அரசியல் கூட்டத்துக்கும் அனுமதி உண்டுங்க. ரோட் ஷோ நடத்தும் போது ஏற்படுற பல சிக்கல்கள்ல ரோட் ஷோவை இப்ப நம்ம எஸ்ஓபி வந்தா ரோட் ஷோவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டு அனுமதி கொடுக்கலாம், கோர்ட்டு கொடுக்காமலும் போகலாம். ஊருக்கு வெளியில ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா பல கோடி ரூபாய் செலவு மட்டும் இல்ல, ஒரு 10-15 நாள் வேலை பார்க்கணும். நடுவுல அவங்களே தான் கிளப்பி விட்டாங்க. ஹெலிகாப்டர்ல வந்து போறாரு, ஹெலிகாப்டர்ல வாடகைக்கு பேசி முடிச்சாச்சு அப்படி இவங்களே தானங்க செய்தி கொடுக்குறாங்க. இந்த செய்தியெல்லாம் நமக்கு வேற எங்க இருந்து கிடைக்குது சொல்லுங்க? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.